வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 550 அப்படின்றது தான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? ஸோ இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 550 அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து நமக்கு 55. ஓகேங்களா? ஸோ போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 57 56 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கேப் நம்பராக வந்து கரெக்டாக வந்து 55 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ 55 இது வரைக்கும் நம்ம கேமில் வந்து அடிக்கலை. அதனால கரெக்டாக வந்து ஏபியில் 55 அப்படின்ற நம்பர் வந்து எடுத்து கேமில் கரெக்டாக ஆடிருக்கான். நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து 12. ஸோ பிசி 12க்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ பிசி 12 ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 23, அதாவது பிசியில் 23க்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பிசியில் வரல அப்படின்னா 23 கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நம்பரு. ஸோ 12, 13, 23 வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோஅப்பில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை வந்து பார்க்கலாம். நம்ம கொடுக்குற பேட்டர்ன் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கேமில் எடுத்து ஆடுறான். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாலோஅப்பில் சில பேர் வந்து ஃபாலோஅப்பில் வந்து ஒரு சில நம்பர் வச்சுருப்பீங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து ஒரு நாள் விட்டு கண்டிப்பாக வந்து அந்த மாதத்தில் எடுத்து கேமில் ஆடிடுறான். ஸோ அந்தபடி பார்க்கும்போது நமக்கு எடுக்கிற பேட்டர்ன் வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ பேட்டர்னை வச்சு நம்பரை வந்து நீங்கள் கெஸ் பண்ணி கேமில் ஆடிக்கலாம். நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் வந்து எப்பயுமே வந்து நம்ம புதன்கிழமைக்கான கெஸ்ஸிங் வந்து எடுக்கும்போது வீக்லி சார்ட்டில் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு இது கிளான்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நேற்றுமே வந்து நான் 69 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஏன்னா பிசியில் வந்து 69 அப்படின்ற நம்பர் வந்து வரும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நமக்கு கரெக்டாக ஏசி ஏபி வந்து 69. ஸோ நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 69 பிசியில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேமில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த பேட்டர்னை எடுத்து ஆடலை. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து 550 அப்படின்ற நம்பர் வந்து கேமில் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த நமக்கு வந்து எப்போதுமே புதன்கிழமைக்கான பேட்டர்ன் எடுக்கும்போது கரெக்டாக வந்து போன வாரத்தில் என்ன நம்பர் அடித்தானோ அதுலேருந்து தான் வந்து அடுத்த வாரமும் வந்து அடிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஒரு 57 ஃபஸ்ட்டு வந்து 19 ஸ்டார்ட் பண்ணி 19ன்னு பார்த்தீங்கன்னா ஏபி 19 சேம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 57 சூப்பராக ஒரு கேம் ஆடிருப்பான். ஓகேங்களா? ஏபி 57, அதுக்கடுத்து பிசி 57, ஏசி 57. ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு அந்த 47மே வந்து பிசியில் 47, ஏசி 47, ஏபி 47. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கேம் இதோட முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து நமக்கு வந்து போன வாரம் வந்து 220 அப்படின்னு சொல்லி கேமில் வந்து கொடுத்துருந்தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த வாரமே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கரெக்டாக வந்து ஏபியில் 22 அப்படின்னு எடுத்து அந்த 0 வந்து போர்டில் வச்சு 5 அப்படின்னு சொல்லி 225 அப்படின்னு சொல்லி கேமை வந்து ஆடிருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் வந்து கரெக்டாக இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ண மாதிரி நமக்கு இந்த 22 வந்து நாளைக்கு கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கான். அதாவது ஏசி ஏபி. ஸோ பிசியில் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மில் நம்ம பார்க்கும்போது வேறு ஏதாச்சும் நம்ம நம்பர் ட்ரை பண்ணும்போது அவன் இந்த பேட்டர்னில் வந்து அடிக்கிறான். ஸோ நம்ம இந்த வாட்டி இந்த பேட்டர்ன்லேயே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஏசி 22, ஏபி 22. ஸோ அதுக்கு அடுத்து கண்டிப்பாக வந்து பிசியில் வந்து நமக்கு நாளைக்கு ஒரு 22க்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிசியில் வந்து 22 வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நாளைக்கு 22 வந்து ட்ரை பண்ணலாம். அதோட நீங்கள் மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிசியில் ஏன் நான் கான்ஃபிடென்ட்டாக 22 சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் வந்து நமக்கு இப்போ 22 அப்படின்றது போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து 22. ஸோ அதே மாதத்தில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 22 அப்படின்றது அழகாக அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ 22 பொறுத்த வரைக்கும் போன மாதம் ஏபி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி. ஸோ ஏசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரியே வந்து ஏசியில் இந்த மாதம் 22 அப்படின்றத அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ 22 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா மறுபடியும் இந்த பேட்டர்னை வந்து ஏபியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஏபியில் 22 அடித்தவன் அதே மாதம் பிசியில் 22ன்னு கன்ஃபார்மாக அடிச்சிருக்கான். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த வாட்டி அந்த பேட்டர்னை வந்து கரெக்டாக ஏபி
பிசி அதுக்கு அடுத்தது ஏசி அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு இங்கே மறுபடியும் ஏபியில் வந்து ஒரு 22 கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஏபி 22க்கு கண்டிப்பாக வந்து நமக்கு பிசியில் வந்து ஒரு 22 கண்டிப்பாக அடித்தே ஆகணும். ஏன்னா இன்னும் 3 நாள் தான் இருக்குது, மாதம் வந்து முடிய போகுது. ஸோ பிசியில் வந்து 22 அப்படின்ற நம்பர் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் நாளைக்கு அந்த நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணலாம். இந்த பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன்னா வேறு எந்த பேட்டர்னும் செட் ஆகலை. ஏன்னா நான் எல்லா நம்பருமே வந்து ஃபாலோஅப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோஅப்பில் கொடுத்த நம்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து நேற்று கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 12 கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதனால தான் நான் நேற்று வந்து 12 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். இன்னும் 23மே அவன் கேமில் எடுத்து ஆடலை ஸ்ட்ரெயிட்டில். 23க்கு பதில் 73 கூட அடிச்சிட்டான் பிசியில். ஆனால் அந்த 23 ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ 23 12 இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22 ஓகேங்களா. ஸோ பிசியில் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நம்பர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக அந்த நம்பர் கேமில் அடிக்கணும். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நானும் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ கெஸ்ஸிங் சொல்லும்போது முந்தின நாள் கொடுத்த ஃபாலோஅப் நம்பர்ஸையும் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா எந்த நம்பர் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த ஃபாலோஅப்பில் அந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். பிசியில் 12 23 22க்கு வாய்ப்பு. நாளைக்கு நமக்கு பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது 22 சரிங்களா. ஸோ பிசியில் வந்து 22 அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஏபி போர்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அந்த பி போர்டு 2 வச்சு நம்ம பார்க்கும்போது இது வரைக்கும் வந்து ஒரு 72 52 அப்படின்ற நம்பர் வந்து 72 ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 52 ஒரு 92 ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம பார்க்கும்போது இங்கே 72 இங்கே 52 ஓகேங்களா. ஸோ இதுக்கு கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 62. ஏன்னா இந்த மாதம் வந்து 3 வாட்டி தான் வந்து நமக்கு பி போர்டில் வந்து 2 வந்து வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ பி போர்டில் 2ன்னு பார்க்கும்போது ஒரு 72 ஒரு 02 அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 92 ஒரு 22. ஸோ பி போர்டில் இதுதான் வந்து 2 ஓகேங்களா. ஸோ 22 அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு கேப் நம்பர் ஏன்னா நமக்கு 52 அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 62. ஸோ இதுக்கு கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 62 ஓகேங்களா. ஸோ 62 இல்லை 82 8 6 வந்து ஏ போர்டுக்கு வந்து வாய்ப்பு. ஏன்னா 6 இல்லைனா 8 ஓகேங்களா. ஸோ இந்த 6 இல்லை 8 வந்து நம்ம ஏ போர்டுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா நான் 6 வந்து சொல்கிறதுக்கு ரீசன் வந்து 72 52க்கு கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 62 ஓகேங்களா. ஸோ 72 கேமில் வந்து வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 52 ஏபி போர்டில் வந்து வந்துருச்சு. ஸோ கேப் நம்பர் 62 ஓகேங்களா. ஸோ 62 வருதுன்னா நீங்கள் தாராளமாக 622 அப்படின்ற நம்பர் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு வேளை வந்து நம்ம வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு நம்பர் வந்து நமக்கு கரெக்டாக வருது. வீக்லி சார்ட்டில் பாருங்கள். இங்கே வந்து நமக்கு 2 வாட்டி வந்து 5 வந்துருச்சு ஏ போர்டில், 2 வாட்டி 1 வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 2 வாட்டி 2 ஒரு வாட்டி. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 ஏ போர்டில் 8 வந்து 2 வாட்டி வரல. ஸோ அதனால் என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு ஏ போர்டில் 8 அப்படின்ற நம்பர் வந்து 82 அப்படின்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ 82 அப்படின்னா 82 ஏபி போர்டில் வந்தது அப்படின்னா 822 அப்படின்ற நம்பர் வந்து கரெக்டாக வந்து நாளைக்கு கெஸ்ஸிங்கில் கரெக்டாக வருது. இல்லை நீங்கள் 6 வச்சு ட்ரை பண்ணுறீங்கனாலும் 6மே வந்து நல்ல நம்பர் தான். 6 வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. ஸோ நாளைக்கு பிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது. ஸோ பிசியில் வந்து 22 ஓகேங்களா. ஸோ 22 வருது அப்படின்னா 622 அப்படி இல்லை அப்படின்னா 822 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது சரிங்களா. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர் நம்ம பேட்டர்னில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பர் கரெக்டாக வந்து கேமில் எடுத்து ஆடிடுறான். நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. 22 இல்லை ஃபாலோஅப்பில் கொடுத்துருக்க 12 இல்லை 23க்குமே வந்து ஏன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம 12 23 இதெல்லாமே ஃபாலோஅப்பில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி எடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 22 சரிங்களா. ஃபாலோஅப் நம்பர்ஸையும் வச்சுக்கோங்க. இல்லை நான் பேட்டர்னை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் எடுத்து கேமில் அடிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரியான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.